ஏய் எப்படி இருக்கிறீங்க? குழந்தைகளா எப்படி கிறிஸ்துமஸ் இருக்கீங்க? வந்தாலே Very good. அக்குச்சிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் களைகட்ட தொடங்கிவிடும். இயேசுவின் பிறப்பை குடும்பமாக மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது அவர்களின் வழக்கமாய் இருந்து வந்தது. அப்பா உங்களுக்கு நான் ஒரு ஆடு வாங்கிட்டு ஆனால் வந்திருக்கேன். இந்த முறை சற்று வேறு விதமாக காணப்பட்டது. மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் களைகட்டுவது போல் தெரிந்தாலும் டேனியலின் மனதில் பெருங்கோபமும் வேதனையும் மன்னிப்பின்மையும் கூடிக்கொண்டிருந்தது. டேனியலுக்கு தன் மனைவியோடு சமீபத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டது. வியாழக்கிழமை எனக்கும் அவளுக்கு ஒரு சின்ன சண்டை. அந்த சின்ன சண்டை இருந்தனால நான் அவன் மேல கோவமா இருந்தேன். வியாழக்கிழமை நைட்டு அவன் என் ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. ஆனா நான் கதவை திறக்கல. வெள்ளிக்கிழமை காலையிலையும் அவன் என் ரூமை தட்டினான். இல்லை 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 வெள்ளிக்கிழமை காலையில் அவள் வந்து என்னை பார்த்து குட் மார்னிங் சொன்னான். ஆனால் நான் அதை ஏற்றுக்கல. ஏன்னா நான் அவன் மேலே கோவமாக இருந்தேன். அந்த கோவத்தோடய நான் வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி வெளியில் போயிட்டேன். அவள் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலும் என்னால் அவளை மன்னிக்க முடியல. அன்றைக்கு தன் மகனை கூட பார்க்க வராத அளவிற்கு டேனியலின் கோபம் அவர் கண்களை மறைத்திருந்தது. அம்மா அம்மா சொல்லுப்பா. அப்பா எங்க போயிருக்காங்கம்மா? அவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? வெளியூருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. போய் விளையாடு. அன்றைய தினம் டேனியல் சற்று நிதானம் இழந்து காணப்பட்டார். அவரது மனம் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தது. மாலை நேரத்து சூரியன் மறையும் வேளையில் தன் காரின் வேகத்தை கூட்டியபடி டேனியல் தன் வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தார். அவரது காரின் வேகம் அவரின் மனக்கோபத்தின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. நைஜீரியாவின் தெருக்கள் மிக குறுகியதாகவும் பள்ளங்கள் நிறைந்து ரொம்ப சருகலாகவும் காணப்படும். டேனியல் இத்தெருக்களில் பலமுறை பயணம் செய்திருப்பதால் அவருக்கு இந்த தெருக்களில் ஓட்டுவது சுலபமாக இருந்தது. ஆனால் அன்று அவர் மட்டுமல்லாமல் அவரது காரும் நிதானமிழந்து இருந்தது. ஒரு குறுகிய சகதியுள்ள ஒரு தெருவில் அவர் போகும்போது அவரின் கார் பிரேக் வேலை செய்யாமல் போனது. அவர் தன் காரை நிறுத்துவதற்கு அதிக முயற்சி செய்தும் முடியாமல் போனது.
ஸோ அவன் ஓடி வந்து பாஸ்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு நிறைய பேர் அவரை தூக்கிட்டு கீழே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அவன் கத்திட்டு வந்தப்பமே என் மனசில் தோணுச்சு ஏதோ அசம்பாவிதம் என் கணவருக்கு நடந்திருக்கும்னு. நான் பயந்து போய் பதறி அடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போனேன். நேகா அந்த இடத்திற்கு விரைந்து போய் டேனியலை பார்க்கும்போது அவர் உயிரோடு தான் இருந்தார். ஆனால் அவரது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அருகில் இருந்த ஒரு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். டேனியலுக்கோ அங்கு சிகிச்சை பெற விருப்பமில்லாது இருந்தது. அவருடைய குடும்ப நல மருத்துவரிடம் போக வேண்டும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தார். நான் டாக்டர் மிஸ்ரங்காட்ட போகணும். அவர் எங்களோட ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டர் கிட்டயா? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவர் விருப்பப்படியே செஞ்சிடலாம். அவருடைய இந்த மோசமான நிலைமை காரணமாக மருத்துவர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த நிலைமையில் அவர் பயணம் செய்வது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் தலையில கூறினார். ரொம்ப அடிபட்டிருக்கு. நீங்க இந்த நேரத்துல அவரை பிரயாணம் பண்ணி கூட்டிட்டு போறது அவருக்கு மோசமான ஆனால் பல விளைவுகளை நேகாவோ இதற்கு ஏற்படுத்தும். ஒப்புக்கொள்ளாமல் என்னோட advice- தன் கணவரின் விருப்பத்தின்படியே செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் விருப்பப்படியே செஞ்சிடலாமே. அவர் இந்த கண்டிஷன்ல டிராவல் பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா இறந்துருவாரு. டாக்டர் எவ்வளோ சொல்லியுமே நான் கேட்கல. எனக்கு என் கனவு சொன்னது தான் முக்கியமாக பட்டுச்சு. அதனால நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். ஐவரில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் அவர் என்னை கூப்பிட்டு ஊழியத்தையும் குழந்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். குழந்தைகளையும் ஊழியத்தையும் பொறுப்பா பார்த்துக்கோ. கொஞ்சம் அமைதியாக இருங்க. என்னால முடியல. ரொம்ப இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுள் ஏதோ என்ன வேகமாவே அழைச்சிட்டாரு. ஒரு ஆம்புலன்ஸ்ல என்னையும் என்னோட மனைவியையும் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப வேகமா பயங்கர வேகமா கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. என்னால என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு அப்படி ஒரு உணர்ச்சி எனக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான வெளிச்சம். 2 தேவதூதர்களை நான் பார்த்தேன். 2 தேவதூதர்களை டேனியல் பார்த்தவுடன் தன் மனைவியிடம் சொல்ல நினைத்தார். ஆனால் ஒரு தேவதூதன் அவரை பேச வேண்டாம் என்று செய்கை காண்பித்தார். உடனே டேனியல் தன் பேசும் திறனை இழந்தார். டேனியல் இறந்து விட்டதாக எண்ணி நேகா அழத் தொடங்கினார். தேவதூதர்கள் டேனியலை ஆம்புலன்ஸில் இருந்து தூக்கி சென்றனர். அவர் வேறொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அவருடன் ஒரே ஒரு தேவதூதன் மட்டுமே இருந்தார். டேனியல், நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. டேனியல் அந்த இடத்தை பார்த்தபோது அங்கு திரளான மக்கள் கூட்டத்தை கண்டார். அவர்கள் பார்ப்பதற்கு தேவதூதர்களைப் போல் இருந்தார்கள். அவர்கள் பளிர் வெண்மை நிறத்தில் ஒளிரும் தங்கமாய் காட்சியளித்தனர். இதைக் கண்ட டேனியல் அவர்களை தேவதூதர்கள் என்று எண்ணினார். இதற்கிடையில் சென்ட் யுனிசஸ் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் விரைந்தது. டாக்டர் ஜோசே அனுபுவா டேனியலை பரிசோதித்தார். நேகாவும் அவரது குடும்ப நண்பரும் மருத்துவரின் பதிலுக்காக மனவேதனையுடன் காத்திருந்தனர். நேகா, எங்க இருக்கீங்க? ஐம் சாரிம்மா. என்னால எதுவும் செய்ய முடியலம்மா.
ஐம் சாரி. இதுதான் டெத் சர்டிஃபிகேட்ஸ். இதை மார்ச்சரின்ட்டு கொடுத்து மற்ற ப்ரொசீஜர்ஸை பார்த்துக்கோங்க. ஐம் சாரி. ஹாஸ்பிட்டலில் அவரை செக் பண்ணிட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஹீ இஸ் டெட். அப்புறம் அவரை மார்ச்சரிக்கு கொண்டு போனாங்க. அவரோட உள்ளுறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. என்னால் எதையுமே ஜீரணிக்க முடியலை. நான் ஒரு விஷயத்தை மட்டும் நம்பினேன், என் கணவர் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்காரு. பார்க்கிறது தேவதூதர்களின் கூட்டம் இல்லை டேனியல், பரிசுத்தவான்களின் கூட்டம். தேவதூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் காணப்படவில்லை. தேவதூதர்களின் நிறமும் கூட தலைமுதல் கால் வரை பளிர் வெள்ளையாகவே காணப்பட்டது. ஒரே வேறுபாடு என்னவென்றால் தேவதூதர்கள் ரெக்கையுடனும் பரிசுத்தவான்கள் ரெக்கையின்றியும் காணப்பட்டனர். பரிசுத்தவான்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரே சத்தமாய் கரங்களை அசைத்து ஆராதித்தனர். இதுவரை கேட்டிராத பல இசைக்கருவிகளின் சத்தம் டேனியலின் காதுகளில் ஒலித்தது. அவர் அவர்களோடு இணைந்து ஆராதிக்க எண்ணி அவர்களிடத்தில் செல்ல விளைந்தார். ஆனால் தேவதூதன் அவரை தடுத்தார். டேனியல், போகாத, நில்லு. நான் உனக்கு ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். இந்த ஃபைலை வாங்கிக்கோ. நீ பார்க்குறத எல்லாவற்றையும் இதில் பதிவு பண்ணு. டேனியல் பார்த்த அந்த திரளான பரிசுத்த கூட்டத்தார் ஊர் வெளிச்சத்தை பார்த்தே ஆராதித்துக் கொண்டிருந்தனர். அந்த வெளிச்சமானது சூரிய வெளிச்சத்தை பார்க்கிலும் பிரகாசமாக இருந்தது. அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு பயங்கரமான ஒளி என் மேல வந்துச்சு. என்னால அதை பார்க்கவே முடியல. ஆனா அவங்க ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னால அதை பார்க்க முடியல. என்னால அதை பார்க்கவே முடியல. ஏன்னா அது ரொம்ப என்னோட கண்ணுக்கு கூச்சமா இருந்துச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி கையை வச்சு தடுத்து பார்க்கலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனாலும் என்னால பார்க்கவே முடியல. டேனியலின் உடல் பிணவரைக்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கத்திற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. நீங்கள் பரியலுக்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரையும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அவருக்கு தேவையான க்ளவுஸ், துணிமணிகள், சவப்பெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. 2 நாளுக்குள்ள நான் என்னோட எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து பாடியை எடுத்துக்கலாம். அன்னைக்கு நவம்பர் 30ஆம் தேதி 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ச்சுரிக்கு ஒரு பாடியை கொண்டு வந்திருந்தாங்க. அவர் பேர் ரெவரண்ட் டேனியல் எக்கி. அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். இதுதான் நான் அவரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். டேட் கூட சரியா இருக்கு. அவரோட நண்பர் தான் கொண்டு வந்திருந்தாரு. அப்புறம் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். இதோ பாருங்க, இதுதான் அந்த சிரிஞ்ச். அவருக்கு நிறைய இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டேன். அவருக்கு இந்த மாதிரி சிரிஞ்சில் தான் இருந்து மருந்து போட்டேன். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நேகாவிற்கு மன அழுத்தமும் மன சஞ்சலமும் நிறைந்த நாளாக அமைந்தது. அந்த நாள் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ரொம்ப குழப்பத்தில் இருந்த வேளையில் கடவுள் என்கிட்ட ஒரு வசனம் மூலம் பேசினார். அது எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நானும் என்னோட கணவரை சாக கொடுத்துருக்கேன். கடவுள் அந்த வசனத்து மூலமாக எனக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரியே இருந்தது. கடவுள் என்னோட கணவரை திருப்பி கொடுப்பாருங்க நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருந்தது. வா டேனியல், ஆண்டவர் தன் மக்களுக்காக உருவாக்கி இருக்கிற வாசஸ்தலத்தை போய் பார்ப்போம். உடனே டேனியல் ஒரு புது இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்.
கண்ணீர் கெட்டிய தூரம் வரை மின்னும் கோபுரங்களாய் வாசஸ்தலங்களை கண்டார். அங்கு டேனியல் இதுவரை பூமியில் பார்த்திராத வித்தியாசமானதை கண்டார். அவை பூமியில் உள்ள கட்டிடங்கள் போல் தென்பட்டாலும் கட்டுமானங்களில் வித்தியாசமானதாகவும் அழகானதாகவும் உயிருள்ளதாகவும் காணப்பட்டது. டேனியல், ஆண்டவர் தன் வேலையை முடிச்சிட்டார். வாசஸ்தலங்கள்லாம் தயாராக ஆனால் வர்ற ஆட்கள் அங்கு இனிமையான பாடல்களும் அருமையான ஆராதனை கீதங்களும் கேட்டவனும் இருந்தது. மக்கள் இல்லாதிருந்தும் பாடல் சத்தம் கேட்டவண்ணம் இருப்பதைக் கண்டு டேனியல் எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று தேடிக்கொண்டிருந்தார். டேனியல், நீ கேட்கலையே இந்த ஆராதனை சத்தங்கள் எல்லாம் அந்த பூக்கள் தான் பாடும். அவர் அவைகளை பார்த்தபோது அந்த பூக்கள் பாடலின் ஓசைக்கேற்ப கரங்களை தட்டியபடியும் உடலை அசைத்தபடியும் ஆராதித்துக் கொண்டிருந்தன. பூக்கள் இங்க வரப்போகிற மக்களுக்காக காத்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில், அந்த பக்கத்தில் சர்ச்சில் எல்லாம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஆராதிக்கிறாங்களோ, கைத்தட்டி பாட்டு பாடி துதிக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஒரே கைத்தட்டல் சத்தமாக கேட்டுச்சு. நான் அப்புறம் மார்ச்சரியிலேருந்து தான் சத்தம் வருதோன்னு பார்த்தேன். அந்த சத்தம் மார்ச்சரியிலேருந்து தான் கேட்டுச்சு. நான் பயந்துட்டேன். நாம நரகத்தை பார்க்க போறோம். நீ இந்த நரகத்தின் வாசல்ல பாத்தியா டேனியல்? அந்த தேவதூதன் நரகத்தின் வாசலை நோக்கி கைகளை உயர்த்தி கீழே இறக்கும் போது அது மிகுந்த சத்தத்தோட திறக்கப்பட்டது. டேனியலுக்கு மரணத்தின் சத்தங்களையும் அழுகையின் கூக்குரல்களையும் கேட்க முடிந்ததே தவிர அங்கு யாரையும் பார்க்க முடியவில்லை. அந்த தேவதூதனின் உடம்பில் இருந்து வெளிப்பட்ட ஒளியின் மூலம் டேனியலால் அந்த மனிதர்களை பார்க்க முடிந்தது. அங்கு அநேக மக்கள் பரலோகத்தில் இருக்கும் மக்களை காட்டிலும் இவர்கள் வித்தியாசமாக இருந்தனர்.
அவர்கள் பாவத்தின் கட்டுகளுக்கு அடிமையானவர்களாயும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள முடியாத அளவிற்கு வேதனையின் மத்தியிலும் அழுது கொண்டிருந்தனர். அங்கு அழுகையும் புலம்பலும் மரண ஓலமும் கேட்டுக்கொண்டிருந்தது. திடீரென்று அவர்கள் டேனியலை நோக்கி கூப்பிடவும் கெஞ்சவும் கதறவும் தொடங்கினர். அவர்கள் டேனியலை மட்டுமே கூப்பிட்டனர். ஆனால் அவர்களால் தேவதூதனை பார்க்க முடியவில்லை. ஐயோ, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. நான் ஒரு பாஸ்டர். நான் ஒரு சர்ச் பணத்தை எல்லாம் திருடினேன், நிறைய பொய் சொன்னேன். நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அந்த பிரசங்கியாரின் என்னை பேச்சு காப்பாத்துங்க, please. டேனியலின் நெஞ்சத்தை பதற செய்தது. அவர்களுக்கு காயம் இருந்தும் இரத்தம் இல்லாமல் காணப்பட்டனர். வேறு சிலர் தங்கள் உடம்பை தாங்களே தின்றபடி இருந்தனர். நீ பார்க்குறியே, தான் உடம்ப தானே திங்குறாங்களே. இந்த பூமியில் வாழ்ந்தப்போ சூனியக்காரங்களா இருந்தாங்க, பிணங்களை தின்னு வாழ்ந்தாங்க. இப்போ அவங்க உடம்ப அவங்களே திங்குறாங்க. அவங்க பூமியில் என்ன விதைச்சாங்களோ அதே பார்க்குறாங்க. அந்த இடம் கடவுளால படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்ற இடமே இல்லை. ஏன்னா கடவுள் அதை மனிதனுக்காக படைக்கவே இல்லை. ஏன்னா அது மனிதருக்கு ஏற்ற இடமே இல்லை. அது சாத்தானுக்காகவும் அவனுடைய ஆட்களுக்காகவும் மட்டுமே படைக்கப்பட்டது. ஏன்னா எந்த மனுஷனும் அங்க போகணும்னு கடவுள் நினைக்கல. கடவுள் சொல்றது என்னன்னா, அந்த பயங்கரமான இடம் சாத்தானுக்காகவும் அவனுடைய ஆட்களுக்காகவும் மட்டும்தான் சொல்றாரு. திடீரென்று தேவதூதன் டேனியலை நோக்கி கூறிய அந்த வார்த்தை டேனியலின் நெஞ்சத்தை பதற செய்தது. டேனியல், உன் வாழ்க்கைங்கிற புத்தகம் இன்னைக்கு மூடப்பட்டுச்சுன்னா இதுதான் உன்னுடைய இடம். இல்ல இல்ல, நான் ஒரு ஊழியக்காரன். நான் கடவுளோட ஆளைய நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். நான் இந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இல்ல, இந்த இடமா இருக்க முடியாது. இது இல்ல, நீங்க உண்மையிலே இது இருக்க முடியாது. போதும், நிறுத்து. நீ சாகிறதுக்கு முன்னால கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆனா நீ உன் மனைவியை மன்னிக்கல. நீ பூமியில எதை விதைச்சியோ அதுதான் இங்க அறுப்பு. நீ உன் மனைவியோட தப்பை மன்னிக்காததுனால கடவுளும் உன் தப்பை மன்னிக்கல. ஐயோ ஐயோ, தேவதூதன் சொன்ன அந்த தீர்ப்பு சரிதான் என்னுடைய மனசாட்சிக்கு பட்டுச்சு. ஏன்னா நான் பண்ணது தப்பு, அவர் சொன்னது உண்மை. நான் அதை மறுக்கல. எதுனாலனா, வியாழக்கிழமை எனக்கும் அவளுக்கு ஒரு சின்ன சண்டை. அந்த சின்ன சண்டை இருந்தனால நான் அவன் மேல கோவமா இருந்தேன். வியாழக்கிழமை நைட்டு அவன் ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. ஆனா நான் கதவை திறக்கல. வெள்ளிக்கிழமை காலையிலையும் அவ என் ரூமை தட்டினான். இல்லை 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 இல்லை, வெள்ளிக்கிழமை காலையில் அவள் வந்து என்னை பார்த்து குட் மார்னிங் சொன்னான். ஆனால் நான் அதை ஏற்றுக்கல. ஏன்னா நான் அவன் மேலே கோவமாக இருந்தேன். அந்த கோவத்தோடய நான் வெள்ளிக்கிழமை காலையில் கிளம்பி வெளியில் போயிட்டேன். அவள் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலும் என்னால் அவளை மன்னிக்க முடியலை. நான் பண்ணது தப்பு தான் அவள் எத்தனையோ தடவை என்கிட்ட சொன்னாலும் நான் அதை மன்னிக்கலை. அவ்வளவு கோபமாக இருந்தேன் நான்.
அந்த கோபத்தோடயே நான் வெள்ளிக்கிழமை வெளியில கிளம்பி போனவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ அந்த தேவதூதன் சொன்னது இதுதான், என்னுடைய மனைவி என்கிட்ட மன்னிப்பு கேட்டப்ப நான் அவளுக்கு மன்னிக்கல, அதே மாதிரி நான் இப்ப கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது கடவுளும் எனக்கு மன்னிக்க மாட்டாரு. இதுதான் அவர் சொன்னது. நான் அழுகல, கத்தல. அவர் சொன்ன அந்த தீர்ப்பு தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா என்னுடைய உள் மனசுக்கு தெரியும் அந்த தீர்ப்பு சரிதான். ஏன்னா நான் என்னோட மனைவி கிட்ட கோபமா இருந்தேன். என்னுடைய மனைவி என்னை கன்னத்தில் அடிச்சிட்டா. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் அந்த கோபத்திலேயே அவளை என்ன பண்ணலான்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன். அவ மேல கோபமா இருந்தேன். என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்ற தீர்ப்பை தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ என்னுடைய மனைவியை நான் மன்னிக்கல, அதனால கடவுளை நான் மன்னிக்கல. நான் அழுதேன், கத்துனேன், கதறினேன். நான் அழுகல, கத்தும் போதும் கதறும் போதும் என்னோட ஆத்மாவை இழந்துட்டேனேன்ற வருத்தம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா அந்த இடம் அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம். இப்ப கடவுள் என்ன அந்த இடத்துல போட்டாருன்னா என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த வலிகள் அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய ஜனக்கூட்டமான மக்களை யாரோ அங்க பிடிச்சு தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட இருதயத்தின் ஆழத்தில் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்தது. என் கணவர் உயிரோடு தான் இருக்காருன்னு நான் ரொம்ப நம்பினதுனால ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். என்னோட மாமனார்கிட்ட இதை பற்றி பேசினேன். மாமா மாமா என்னம்மா? நான் நம்புகிறேன் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு. என்ன சொல்ற? நம்ம போய் டேனியலை மாஷூரில் போய் பார்க்கலாம். நாம நீ ஒன்றும் செய்ய முடியாதுமா. டேனியல் செத்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்ம போய் பார்க்கலாம், அவர் உயிரோடு தான் இருக்காரு. டேனியலின் அப்பா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கிடையில் நேகாவின் விசுவாசத்திற்கேற்ப அற்புதம் நடைபெற தொடங்கியது. ஹலோ, நான் இங்கே இருக்கேன். என்ன காலையில் எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்ன பதட்டமா இருக்கீங்க? முதல்ல அந்த பாடியை மார்ச்சரியில இருந்து எடுத்துட்டு போயிருங்க. ஏன், என்னாச்சு? நேத்து நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன், என்ன நடந்துச்சு? அவரை வச்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரே சத்தமா கேக்குது. என்ன சொல்றீங்க? அது பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கும். அதுக்கும் இறந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, நான் சொல்றது உண்மை. என்ன உண்மை? நான் போய் சொல்லல. அவரை வச்சிருக்கிற ரூம்ல இருந்து ஒரு வித சத்தமா கேக்குது. நீ நேத்து நல்லா குடிச்சிட்டு இருந்திருப்ப, போதையில வளராத. அவனுக்கு குடிச்சிட்டு பேசல, உண்மையா இது நடந்துச்சு. நாங்கள் அவரை மார்ஷரியிலேருந்து எடுத்து ட்ரெஸ் பண்ணி அப்புறம் சவப்பெட்டியில் வச்சு ஓவரியிலேருந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சப்போ சைரன் சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்படைஞ்சாங்க. ஒரே டென்ஷனாக இருந்தது. சர்ச் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற கூட்டத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே நிறைய ஊரில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாம் இந்த செய்தியை கேட்டு ரொம்ப துக்கமடைஞ்சு எங்களை நோக்கி வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட இது எப்படி நடந்ததுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு சொன்னேன். அவங்களால இதை ஜீரணிக்கவே முடியலை. இவர் கடவுள் மனுஷராச்சு, எப்படி இது இவருக்கு நடக்கக்கூடும் என்று கேட்டாங்க. நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. இதற்கு நடுவுலையும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தரால் இவர் உயிரோடு எழுந்திருக்கப்படுவார் என்று முழுமையாக நான் நம்பினேன். பாதுகாவலர்கள் அந்த இடத்திற்குள் யாரையும் அனுமதிக்க மறுத்தனர். காரணம், அவர்கள் சவப்பெட்டிக்குள் வெடிகுண்டு இருப்பதாக சந்தேகப்பட்டனர். அதனால் சடங்கானது ஆலயத்தின் பின்வாசலுக்கு மாற்றப்பட்டது. அங்கு டேனியலை சவப்பெட்டியிலிருந்து எடுத்து ஒரு மேசையின் மேல் கிடத்தினார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக ஜெபம் பண்ண தொடங்கினார்கள். அந்த தேவதூதன் சொன்ன விஷயம் இதுதான், நான் உன்னை திருப்பி அனுப்புறேன், நீ இந்த மக்கள்கிட்ட போய் இத சொல்லி எச்சரி. இதுதான் இந்த சந்ததிக்கு கடைசி எச்சரிக்கை. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது
அவரோட இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். அவரால் மூச்சு விட முடிஞ்சது. நல்லாவே மூச்சு விட்டாரு. நான் கண்முழிச்சு பார்த்தப்ப என்னை சுத்தி மக்களா இருந்தாங்க. அவங்க என்னோட ஆடையெல்லாம் கலட்டி வச்சுட்டாங்க. நான் ஆடை இல்லாம இருந்தேன். என்னை சுத்தி ஒரு 20,000 பேர் என்னுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருந்தாங்க. சில பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க, சில பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் கடவுளை துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்தளவு நான் மேல இருந்து கீழே விழுந்தேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் கண்முழிச்சு பார்த்தப்ப சுத்தி மக்களா நின்னாங்க. நான் குதிச்சு விழுந்ததா அவங்க சொன்னாங்க. என்னுடைய வலது பக்கத்துல நான் ஒரு பெரிய கதிட்டலை பார்த்தேன். என்னுடைய வலது இடது முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் மக்களா இருந்தாங்க. எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க. ஒருத்தர் சவப்பெட்டின்னு சொன்னாங்க, ஒருத்தர் பிணக்கிடக்குன்னு சொன்னாங்க, இன்னொருத்தர் 3 நாள்னு சொன்னாங்க. என்னுடைய அனுபவம் என்னமோ வெறும் 15 நிமிஷம் தான், அதுக்கு மேல இல்ல. ஆனா மக்கள் 3 நாள்னு சொன்னாங்க. எனக்கு பகல் இல்ல இரவும் இல்ல, அந்த ஒரு நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு நான் என்னோட மனைவிட்ட கேட்டேன். நீங்கள் அமைதியாக இருங்க, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அவன் என்ன சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். எங்கள் படுக்கை அறையில் உக்காந்துருந்தோம். அன்னைக்கு டிசம்பர் 2ஆம் தேதி. நான் அவகிட்ட கேட்டேன், என்ன நடக்குது இங்கே? பிணக்கிடங்குன்னு சொல்கிறாங்க, சவப்பெட்டின்னு சொல்கிறாங்க, 3 நாளுன்னு சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அப்போ அவ என்னுடைய உடம்ப தொட்டு பார்த்தா. என்னுடைய உடம்புல ரசாயன பொருட்களை உள்ள வச்சிருந்தாங்க. நான் 3 நாள் பிணக்கிடங்குல இருந்ததா அவ சொன்னான். இதுதான் என்னுடைய மரண சான்றிதழ். நாங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அந்த டாக்டர் என்னை பரிசோதிச்சு பார்த்துட்டு நான் இறந்துட்டேன்னு சொல்லி கொடுத்த மரண சான்றிதழ் இது. அவருடைய இதய துடிப்பு, என்னுடைய கண்கள், என்னுடைய உடம்பு எல்லாத்தையும் முழுசா பரிசோதிச்சு பார்த்துட்டு நான் இறந்துட்டேன்னு சொல்லி அவர் மரண சான்றிதழ் கொடுத்துட்டாரு. நான் இறந்த பிறகு என்னைய பிணக்கிடங்குக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லி அவர் அதில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இந்த பாருங்க, இந்த மரண சான்றிதழில் அவர் எழுதினது எல்லாமே இருக்கு.